மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் டார்லிங் மூலமா ஹீரோவா களம் இறங்கி இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல 2வது படம் த்ரிஷா இல்ல நயன்தாரா ரெட்டியா இருக்கு பாஸ். கேமியோ பிளிக்ஸ் CJ ஜெயக்குமார் ப்ரொடக்ஷன்ல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா த்ரிஷா இல்ல இந்த பக்கம் நயன்தாரா வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஆனந்தி அண்ட் மனிஷா யாதவ் நடிச்சிருக்காங்க. அவரோட ப்ரீவியஸ் மூவியான டார்லிங் மாதிரியே இந்த படத்துலயும் மியூசிக் டைரக்டர் பொறுப்பை ஜிவி பிரகாஷே எடுத்துக்கிட்டாரு. படத்துல மொத்தம் 5 பாடல்கள். முதல் பாட்டு நம்ம டங்காமாரி அண்ட் டண்டனக்கா புகழ் ரோகேஷ் லிரிக்ஸ் எழுத இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் நம்ம ஜிவி 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பிட்டு பாடண்டி அப்படின்ற ஒரு சூப்பரான டைட்டிலுங்க. பிராக்டிக்கலா இருக்கு லிரிக்ஸ், குத்து பிஜிஎம், பக்கா சூப் சாங். இந்த பாட்டோட மிட்ல வர எலக்ட்ரிக் கிட்டாரும் ஹிப்ஹாப் ஸ்லைஸும் கேட்கறதுக்கு கேட்சியா இருக்குங்க. என்ன இந்த பாட்டோட லிரிக்ஸ்னால படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தாங்கன்னா ஓகே. அடுத்து கானா பாலா, அண்டோனிதாசன் அண்ட் ஆண்ட்ரே ஜெர்மியா வாய்ஸ்ல ரோகேஷ் அண்ட் ஆண்ட்ரே ஜெர்மியா எழுதியிருக்கிற ஒரு பாட்டு டக்கால் டீன்னு சொல்லிட்டு பார்ட்டி பேக்ட்ராப்ல லவ் ஃபீலிங்ல ஹீரோ பாடுற ஒரு சூப் சாங். லிரிக்ஸ் கேட்கறதுக்கு ஃபன்னியா இருக்கு. ஆண்ட்ரேயாவோட ராப் ஸ்டைல், கானா பாலாவோட கானா ரெண்டுமே பிளெண்ட் பண்ணிருக்காரு நம்ம ஜிவி. கேட்கும்போது தேவா சாரும் கானா பாலாவோட ஃபியூஷனும் மாதிரி இருக்குங்க. ஆவரேஜான ஒரு பாட்டு. த்ரிஷா இல்ல நயன்தாரால ஜிவிக்காக யுவன் பாடி இருக்கிற சாங் தான் முத்தம் கொடுத்த மாயக்காரி. 80s ஃபீல் கொடுக்கிற ஒரு பாட்டு. அந்த ஃபீல்காகவே யூஸ் பண்ணிருக்காரான்னு தெரியல. இந்த பாட்டோட பிகினிங் கேட்கும்போது நம்ம மைண்ட் வாய்ஸ்ல மடை திறந்து பாட்டு லைட்டா பாப் அப் ஆகுதுங்க. காதல் வந்த புதுசுல ஜிவி பாடக்கூடிய ஒரு ஹாப்பி லவ் சாங்கா படத்துல இந்த பாட்டு வரும் போல. நாமுத்துக்குமார் லிரிக்ஸ் செம்ம கேட்சியா இருக்கு. இந்த ஆல்பத்தோட ஹிட் சாங் அப்படின்னு சொல்லலாம். இவ்ளோ அழகா டைட்டில் வச்சுட்டு அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு சாங் பாடட்டி எப்படி? அதுக்காக தான் அருண் ராஜா காமராஜ் லிரிக்ஸ் எழுதி அவரே பாட, கூட நம்ம புஷ்பவனம் குப்புசுவாமி அவரும் சேர்ந்து பாடி இருக்கிற பாட்டு த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. லவ் ஃபெயிலியரா? டோன்ட் வரி மச்சி, லைஃப்ல நிறைய இருக்குன்னு சொல்ற மாதிரி யூத்துக்கான ஒரு தத்துவ பாடல் பஜன் ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு டியூன், அதுக்கு பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ், வேற எதுவும் ஸ்பெஷல்லாம் இல்ல பாஸ். ஜிவியோட ஆல்பம்னாவே பலதரம் நாங்களே சொல்லியிருக்கோம், ஒரு ரொமான்டிக்கான மெலடி கேரண்டியா இருக்கும். அதை ஜிவியும் பாடியிருப்பாரு, முடிஞ்சா சைந்தவியும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அப்படி அவங்க 2 பேர்த்தோட கல்யாணி பிரதீப்பும் சேர்ந்து பாடியிருக்கிற பாட்டு தான் என்னாச்சு ஏதாச்சு. வயலின், பெல்ஸ் இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல போக பக்கா ரொமான்டிக் சாஃப்ட் நம்பர். கபிலன் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த சாங்காக ஜிவி பேண்ட் அண்ட் ஃப்ளூட்டை யூஸ் பண்ண விதம் சூப்பர் பாஸ். கன்ஃபார்ம் ஹிட் நம்பர். என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. சோ ஒரு மியூசிக்கல் ஆல்பமா மொத்தமா பார்த்தா சூப்பர், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலன்ட், பலே அப்படிலாம் இல்ல. ஒரு ஆவரேஜான ஆல்பம் தான் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்றங்காட்டி மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியலையோ இல்ல படத்தோட கதைக்காக இப்படி ஒரு ஸ்டைல் ஆஃப் கம்போசிங் கொடுத்திருக்காரா, இது எல்லாமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரியும். த்ரிஷா இல்ல நயன்தாரால ஹிட் அடிக்கிற பாட்டுன்னு பாத்தீங்கன்னா யுவன் பாடி இருக்கிற முத்தம் கொடுத்த மாயக்காரி, அப்புறம் நம்ம ஜிவி, சைந்தவி, கல்யாணி பிரதீப் பாடிக்கிற என்னாச்சு ஏதாச்சு. இந்தியா கிளிட்ஸோட சாய்ஸும் இந்த 2 பாட்டு தான் பாஸ். இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.